ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி. நம்ம ஏன் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த இது பார்க்கணும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து வெங்கடேசன் அவர்கள் எழுதிய தற்காலக்கு தமிழ்நாட்டு வரலாறு இந்த புக்கில் இருந்து தான் கொஷின்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கு. புக்கில் இல்லாத கண்டென்ட் வந்து மேஜர் டாபிக்ஸ் வந்து இங்கே கவர் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ண மெனி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து சொல்கிற புக் வந்து வெங்கடேசன் அவர்களுடைய இந்த வரலாறு புக்கு தான் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறத தாண்டி இதையும் ஒன் கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டோம்னா எக்ஸாம் அதில் நம்ம கான்ஃபிடண்ட்டாக போய்ட்டு நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இந்த வீடியோவில் ஒத்துழையாமை இயக்கம், சுயராஜ்ய கட்சி, அதை தொடர்ந்து வந்து ஒரு 4 கண்டென்ட் வந்து பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒத்துழையாமை இயக்கம் அதோட காலகட்டம் 1920 டு 1922. 1920 வந்து தொடங்கியிருப்பாங்க. 1922 அதை கைவிட்டிருப்பார். பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் சி. ராஜகோபாலாச்சாரியின் தலைமையில் ஆர்வத்துடன் நடத்தப்பட்டது. ஸோ வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம் கூற்று காரணம்ல குரூப் 4 குரூப் 2 சம்திங் தெரியல, உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு சார்பாக யார் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னெடுத்து நடத்தினது அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ சி. ராஜகோபாலாச்சாரியின் தலைமையில் ஆர்வத்துடன் நடத்தப்பட்டது. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த அவரது மகன் ராமசாமியை மாநில கல்லூரியில் படித்து கொண்டிருந்த மற்றொரு மகன் கிருஷ்ணசாமியையும் அக்கல்லூரியில் இருந்து வெளியேறச் செய்து அவர்களை கதர் தொண்டில் ஈடுபடுவதற்காக சேலத்துக்கு அனுப்பி வைத்தார். இது அவ்வளோ ஒன்றும் முக்கியமாக கிடையாது. அப்புறம் ஜார்ஜ் ஜோசப் பற்றி கொடுத்துருக்குறாங்க, ஒரு வழக்கறிஞர். அவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து சேர்ந்திருக்காரு. சீனிவாச ஐயங்கார் தனது அட்வொகேட் ஜெனரல் பதவியையும் CIE என்ற பட்டத்தையும் துறந்தார். அதாவது இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னிட்டு இவங்க வந்து அவங்களோட அட்வொகேட் ஜெனரல் பதவியையும் CIE என்ற பட்டத்தையும் வந்து திறந்திருக்கிறாரு. வஉசி பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்காவிட்டாலும் கூட தனது வக்கீல் தொழிலை துறந்து இலக்கிய பணியில் ஈடுபட்டார். ஸோ வஉசி வந்து ஆதரிக்கவில்லை என்றாலும் தன்னோட வக்கீல் தொழிலை துறந்து இலக்கிய பணியில் வந்து ஈடுபட்டிருக்காரு. ஸோ அதை தான் அவர் வந்து சொல்வார். தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை படித்து இன்னல்களை எல்லாம் மறந்தேன்ற மாதிரி அவர் வந்து ஒரு இது சொல்லியிருப்பார். ஸோ அவர் சிறையில் இருக்கும்போது அவர் வந்து அதெல்லாம் படித்ததாக சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு 1920 இறுதியில் நடக்கவிருந்த மாநில சட்டமன்ற புறக்கணிப்பு பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். இது ஜஸ்ட் ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே பாருங்கள், இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும், எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சென்னை மாநில சட்டமன்றத்துக்கான இது பாருங்கள், முதல்ல வந்து எலெக்ஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எப்போ நடக்குதுன்னா 1920 நவம்பர் 30 நடைபெற்ற தேர்தலில் சென்னை மாநில சட்டமன்றத்துக்கான 98 இடங்களில் 63 கைப்பற்றியது நீதி கட்சி. மொத்தம் 98 பிளேஸில் 63 இடங்கள் வந்து நீதி கட்சி வெற்றி பெற்றிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டமன்ற புறக்கணிப்பு வெற்றி பெறவில்லை. நீதி கட்சி தேசிய நீரோட்டத்தில் இருந்து விலகிச் சென்று அரசாங்கத்தின் ஆதரவை பெற்று ஒத்துழையாமை இயக்கத்தை ஒதுக்கிவிட்டு மக்களின் செல்வாக்கை பயன்படுத்தி ஆட்சியை எளிதில் கைப்பற்றியது. அவங்க வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் வந்து இப்போ வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து காந்திஜி நடத்திட்டுருக்கிறாரு. அவரை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு தமிழ்நாட்டில் ராஜாஜி அதை வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க காங்கிரஸ் அப்போ ஆட்சி பிடிச்சிருந்து அவங்க வந்து காங்கிரஸ் அரசியல் அப்போவே வந்து அவங்க பொலிட்டிஷியன் இருந்திருந்தால் இந்நேரம் வந்து ஹிஸ்ட்ரியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். பட் ஆனால் அவங்க அப்படி செய்யலை. அவங்க வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சுதந்திரம் தான் முக்கியமாக தெரிஞ்சுது அவங்களுக்கு. ஸோ அதை நோக்கி போன பயணம் தான் காங்கிரஸ். ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு நீதி கட்சி வந்து ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1921 ஜனவரி 10 சென்னைக்கு வருகை தந்த கானாட் கோ மகனை புறக்கணித்தனர் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள். ஸோ இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சென்னைக்கு வருகை தந்த கானாட் கோ மகனை, அதாவது ஜார்ஜ்
அவரை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். ஸோ ஒத்துழையாமை இயக்கம்னா என்னது? ஆங்கிலேயர்கள் நடத்துகிற எந்த ஒரு தொழிற்சாலையிலுமே வந்து பணி செய்யாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறது, அவங்க கொடுத்த பட்டங்கள் எல்லாத்தையுமே துறக்கிறது, அண்ட் வந்து எந்தவித ஒத்துழைப்பு எந்தவித சப்போர்ட்டுமே பண்ணாமல் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் இந்த ஒத்துழையாமை இயக்கம். பாருங்கள், பக்கிங்காம் தொழிற்சாலையிலையும் வேலை நிறுத்தம் செஞ்சுருக்காங்க. அதனால் நிறைய வன்முறையும் கலவரங்களும் நடந்திருக்கு. நிறைய பேர் கைது செஞ்சுருக்காங்க. பாருங்கள், காந்தியடிகள் துவக்கிய ஒத்துழையாமை இயக்கத்தில் ராஜபாளையமும் பெரும் பங்கேற்றது. சுயாட்சி இயக்கத்தில் பங்கேற்ற நகர தலைவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்திலும் தீவிரமாக ஈடுபட்டனர். திருச்சியில் நடைபெற்ற 25வது சென்னை மாகாண காங்கிரஸ் மாநாட்டில் பல பிரதிநிதிகள் இவ்வூரிலிருந்து சென்று கலந்து கொண்டனர். ஸோ இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அவரும் இதில் பாருங்கள், ராஜபாளையம் கை சர்க்கா நூல் நூற்கும் தொழிற்சாலை துவங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கோங்க ஒன்ஸு. 1922 மார்ச் 18ஆம் தேதி காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து ராஜபாளையத்தில் அரசியல் கொந்தளிப்பு ஏற்பட்டது. ஸோ வந்து 1922 வந்து February 5ன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற சௌரி சௌரா அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து 22 காவலர்களை வந்து வன்முறையாளர்கள், அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காவல் நிலையத்தை வந்து கொளுத்தி தீக்கிரையாக்கிடுவாங்க. ஸோ அதில் 22 காவலர்கள் வந்து தீயில் கருகி வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ வந்து இதனால் வந்து இமிடியேட்டாக வந்து காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வாபஸ் வாங்கியிருப்பார். இதோட பின்விளைவாக காந்தியடிகள் கைது செய்யப்படுவார். ஸோ இதனால் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து கலவரம் வந்து உண்டாகுது. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மலபாரில் நிகழ்ந்த மாப்பிள்ளைகள் கிளர்ச்சி தமிழ்நாட்டில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியது. அதே மாதிரி அந்த 1921 to 22 காலகட்டத்தில் மலபார் கேரளாவில் இருக்கிற மாப்பிள்ளைகள் அவங்களுக்குள்ளேயும் வந்து கலகம் நடக்குது. அதுதான் வந்து மாப்பிளா கிளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டில் கிலாபத் ஒத்துழையாமை இயக்கங்கள் வலுவிழந்து போயின. ஸோ அந்த மாப்பிளா கிளர்ச்சி தான் வந்து மேஜராக வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த இயக்கங்கள்லாம் கொஞ்சம் வலுவிழந்து போயின. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாப்பிள்ளைகள் கிளர்ச்சியில் கலங்கப்பட்டு போன ஒத்துழையாமை இயக்கத்தை மேலும் தொடர வேண்டுமென ராஜகோபாலாச்சாரி சந்தேகித்தார். 1921 செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த காந்தி இந்து முஸ்லீம் ஒற்றுமை கேள்விக்குறியாக இருந்ததையும் காண தவறவில்லை. ஸோ இது ஜஸ்ட் பாருங்கள். இதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ராஜகோபாலாச்சாரி இது ஒன் கிளாஸ் அப்படியே சௌரி சௌரா வன்முறை நிகழ்ச்சி February 4 அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கி கொண்டார். ஸோ February 4 கொடுத்துருக்குறாங்க, பட் ஸ்கூல் புக்ஸில் February 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எக்ஸாக்டாக என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சுயராஜ்ய கட்சி 1923 to 26. ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்ட போதிலும் தேச தலைவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. ஸோ அதை முன்னெடுத்து தான் 1923 நவம்பர் 13ஆம் தேதி நடைபெற்ற மத்திய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயராஜ்ய கட்சியினருள் சத்தியமூர்த்தி, ஏ. ரங்கசாமி ஐயங்கார், ஆர்.கே. சண்முகம் செட்டியார், சீனிவாச ஐயங்கார் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 1923 தான் வந்து சுயராஜ்ய கட்சி வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. சுயராஜ்ய கட்சி வந்து யார் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்கன்னா C.R. தாஸ், மோதிலால் நேரு அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜஸ்ட்டு ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக லைன் பை லைன் வந்து அன்வான்ட் கண்டென்ட்ஸ்லாம் வந்து படிக்கணும்னு கிடையாது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு டாபிக் போகலாம். நீல் சிலை அறப்போராட்டம் 1927. ஸோ சென்னை இராணுவ பிரிவின் தலைவராக இருந்த கர்னல் நீல் பார்த்திங்கன்னா 1857 பெருங்கிளர்ச்சியை ஒடுக்குவதில் தனி தீவிரம் காட்டியவர். அவருடைய சேவையை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னையின் பிரதான பகுதியில் நீலின் சிலையை வைத்தது. விடுதலை போராட்டத்தின் போது அந்த அவமான சின்னத்தை அகற்றுவதற்காக நெல்லை சோமயாஜுலுவின் தலைமையில் சத்தியாகிரக குழு துவங்கப்பட்டது. மதுரை சீனிவாசநாத ஐயங்கார், அவரது மனைவி பத்மாசினி அம்மாள், சிதம்பர பாரதி, டாக்டர் பி. வரதராஜலு ஆகியோர் அச்சத்தியாகிரகத்தில் பெரும் பங்கேற்றனர்.
ஸோ அதே மாதிரி இந்த கள்ளுக்கடை மறியல் அதிலெல்லாம் கூட அஞ்சலை அம்மாள், அம்புஜி அம்மாளெல்லாம் இந்த நீல் சிலை போராட்டத்தில் வந்து பங்கெடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சலை அம்மாளா இல்லை அம்புஜத் அம்மாளா 2 பேரில் யார் வந்து நீல் சிலை போராட்டத்தில் வந்து தன்னோட மகளுடன் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மகள் இருப்பாங்க, தன் மகளுடன் வந்து கலந்து கொண்டிருப்பாங்க. அது யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவரோட நீல் சிலை அகற்றும் போராட்டம் தான். ஏன் வந்து அவங்களோட சிலையை வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் வைக்கிறீங்கன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து நம்ம தலைவர்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்ததுனால 1937 வந்து ராஜாஜி வந்து அதை வந்து எடுத்திருப்பார். பாருங்கள், இங்கே மாப்போசி வந்து சொல்லியிருக்கிறாரு, நாகப்பூரில் நடைபெற்ற தேசிய கொடிப்போர், பர்தோலில் நடைபெற்ற வரிகோடா இயக்கம், கேரளத்தில் நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரகம் ஆகியவற்றுக்கு இணையானதாக இருந்தது சென்னையில் நடைபெற்ற நீல் சிலை சத்தியாகிரகம் என புகழாரம் சூட்டியுள்ளார் மாப்போ சிவஞானம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வந்து இவர் வந்து ஒரு அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு மாப்போ சிவஞானம். ஸோ இதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி கோட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட எக்ஸாம் ஹாலில் வந்து ஒரு ஆசிலேஷனில் இருக்கும்போது இவர் தான் சொல்லியிருப்பார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. சைமன் குழு புறக்கணிப்பு 1927 to 1929. 1928 பிப்ரவரி 3ஆம் தேதி சைமன் குழு பம்பாயில் வந்திறங்கிய போது அதை எதிர்த்து இந்தியாவெங்கிலும் அனுஷ்டிக்கப்பட்டது. ஸோ நம்ம இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டைம் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.